செம்பருத்தி செடியில் ஏர் லேயரிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். பண்ணி 1 வீக் ஆச்சு. டெய்லியும் ஏதாச்சும் வேர் விட்டுருக்கான்னு போய் பார்த்துட்டே இருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்காக வெஜ் கோலா உருண்டை தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து சோயா அண்ட் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மல்லியில் உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஒட்டா சேர்த்து பிசைஞ்சு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தால் நம்மளோட சூப்பரான வெஜ் கோலா உருண்டை ரெடி. நம்ம அப்படியே உருண்டைகளாக பிடிச்சு போட்டோம்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுது. இது கூட ஒரு 2 கரண்டி அளவு கடலை மாவு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா போட்டோம்னா நல்லா சேர்ந்து சூப்பராக வருது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 உருண்டை அப்படியே போட்டு பார்த்தேன். ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அதை மறுபடியும் பிரித்து போட்டு உள்ளே கடலை மாவு ஆட் பண்ணி போட்டதுக்கப்புறமா தான் நல்லா வந்துருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் அல்லது இன்ஸ்டா பார்த்து எந்த ஒரு புதுமையான ரெசிபி செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.